ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் சேனல். என்னோடய சேனலில் இன்றைக்கி ஹக்கா நூடுல்ஸை வச்சு எப்படி சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு நீங்கள் சமைக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி எந்த ஒரு மசாலா கடையில் உள்ள மசாலா சேர்க்கலை. ஆக்சுவலாக நல்ல ஹெல்த்தியான மசாலா தான் சேர்த்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு கடாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் சுடு தண்ணி நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதாவது தண்ணி சூடாக நல்லா மலன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் தான் நம்ம நூடுல்ஸ் எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 2 விதம் இருக்கும். அதில் நான் வாங்கின பேக்கில் 2 லேயராக இருந்துச்சு. அந்த லேயரில் நான் 1.5 லேயர் எடுத்திருக்கேன். அதை இன்றைக்கி நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா கொதிக்க விடுங்க. கிட்டத்தட்ட உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எதுக்காக எண்ணெய் சேர்க்குறோம்னா, அப்போ தான் உங்களுக்கு நூடுல்ஸ் உதிரி உதிரியாக வரும். நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி கொதிக்கும் போது சிம்மில் வச்சுருங்க. மீடியம் சிம்மில் வைங்க. மீடியம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் வரையும் நீங்கள் இதை கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வெந்திருக்கும். உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களுக்கு செரிக்கும் சீக்கிரமாக. நீங்கள் பெரிய வயசானவங்க உங்களுக்கும் கொடுக்கலாம். அடுத்து நான் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் ஹக்கா நூடுல்ஸை இன்றைக்கி வடிகட்டிடுவோம். வடிகட்டி ட்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுப்போம். அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு வானல் எடுத்துப்போம். ஒரு வானலில் நான் இன்றைக்கி ஃப்ரை பேன் தான் எடுத்திருக்கேன். அது நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அது எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை ஒரு 4 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இன்றைக்கி சேர்த்து வெடிக்க விட்டுருக்கேன். பட்டை வெடித்ததும் கிராம்பு ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை 1 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் பொடிசாக நறுக்குனது. நான் இன்றைக்கி 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெங்காயம் நல்லா ரோஸ்டட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விடுங்க. அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது வதங்கட்டும். எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வதங்கினோட்டி நம்ம பச்சை மிளகா நான் இன்றைக்கி 2 எடுத்திருக்கேன். நல்ல பொடியாக நான் நறுக்கின பச்சை மிளகா. நான் எனக்கு கேப்சிகம் நான் இன்றைக்கி எடுத்துக்கலை. நீங்கள் கேப்சிகம் இருக்கிறவங்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் தக்காளி 2 எடுத்திருக்கேன்னா தக்காளியை போட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய்கறி சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு 2 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் 2, பீன்ஸ் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 2 நல்லா சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் உங்களுக்கு சீக்கிரமாக அது வேகும். அதுக்கு தேவையான உப்பு, காய்கறிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்ருக்கேன். நான் எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தண்ணி தெளித்து விடுங்க. ஊற்றாதீங்க, தெளித்து விடுங்க உங்கள் கைகளால். அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு நான் இன்றைக்கி காய்கறியை வேக விட போகிறேன். ஒரு 4 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் இப்போ மசாலா சேர்க்க போகிறேன். நான் வீட்டில் உள்ள மசாலா தான் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள்
மல்லித்தூள் மட்டும்தான், அதில் எந்த ஸ்பைசஸும் நான் போட்டு அரைக்கலை, வெறும் நார்மல் மல்லித்தூள். அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா கடையில் வாங்கினது கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் அன்றைக்கி சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். எண்ணெயில் வதங்கட்டும் மசாலா, நல்லா கலந்து விடுங்க. அப்படியே மசாலாவை நல்லா எண்ணெயிலே வதக்கின அப்புறம் நான் வந்து மசாலாவுக்கு தேவையான தண்ணீர் ஊற்ற போகிறோம். நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸை வந்து நம்ம மசாலா வந்து நல்லா வேகிறதுக்காக இன்றைக்கி வந்து நான் ஊற்றிருக்கேன். நம்மளுக்கு கிரேவி பக்குவத்துக்கு வரணும், அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண முடியும். அந்த கிரேவிக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 1 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு 2 முட்டையை வந்து இன்றைக்கி உடச்சி ஊற்றுறேன். நீங்கள் கவுச்சி அடிக்கணும்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாடை வராது. மூடி போட்டு நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் சிம்மிலே வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து உங்களுக்கு முட்டை வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் கரண்டியால் அதை கொத்தி விடுங்க. நீங்கள் முட்டை பொடி லெவலுக்கு வந்து அதை கொத்தி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு அந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகிரும். மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்க்க போகிறோம். நம்ம வடிகட்டி வச்ச நூடுல்ஸை நம்ம நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரேடியாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையும் 4 சைடும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த லெவல் வந்தப்புறம் டொமேட்டோ கெச்சப் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஒரு சாஸ் இருந்தாலும் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதையும் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு வந்து உப்பு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தாதவங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக நான் வந்து பெரட்டி விட்றேன். 4 சைடும் அழகாக பெரட்டி விட்றேன். நீங்கள் இந்த மாதிரி 4 சைடும் பெரட்டி விட்டு நூடுல்ஸ் உடையாமல் அழகாக பெரட்டி விடுங்க. இப்போ நமக்கு தேவையான ஹக்கா நூடுல்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய ரெசிப்பியை முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் என்னோடய பிள்ளைகளுக்கு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் உங்களோட பிள்ளைங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து சர்வ் பண்ணுங்கள்.